விருச்சிகம். ஓம் விக்னேஸ்வராய நமக. மம குலதேவதாமுனியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடர் எம் முத்துசாமியின் இனிய வணக்கங்கள். உச்சம் பெற்ற ராசிநாதன், அவரோடு லாபாதிபதி ப்ளஸ் ஜீவனாதிபதி இவருடைய சேர்க்கையினால் மிகப்பெரிய பலத்தை பெறக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் தை மாதம் 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை, அதாவது 4/2/2024 முதல் 10/2/2024 வரையான இந்த வாரத்திற்கான முதல்ல பலாபலன்கள், கிரக அமைப்புகள். அதன்படி விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கின்றார். 3ஆம் இடத்திலே உங்கள் ராசிநாதனாகிய செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கின்றார். அவரோடு ஜீவனாதிபதி சூரிய பகவானும் லாபாதிபதி புத பகவானும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள். 4ஆம் இடத்திலே சனி பகவானும், 5ஆம் இடத்திலே ராகு பகவானும், 6ஆம் இடத்திலே குரு பகவானும், லாபஸ்தானத்திலே கேது பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதியாகிய சந்திரபகவான் உங்கள் ராசியில் 1, 2, 3 ஆகிய இடங்களில் பயணிக்க காத்திருக்கின்றார். இது பெரிய பலமான வாரமாக உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது. விருச்சிகராசி அன்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு சந்திராசமமோ வேதையோ இல்லை. அதனால் இந்த வாரம் உங்களுக்கு அருமையான வாரம். அன்பர்களே, பொதுவாக ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, இந்த வாரத்தில் முழு விவரத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு 4/2/2024 வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு திதி தேய்பிரையில் வரக்கூடிய நவமி திதி மதியம் 1:30 மணி வரை, அதன் பின்பு தசமி திதி வருகிறது. அன்று முழுவதும் மரண யோகம், நட்சத்திரம் அனுச நட்சத்திரம், அதாவது பாக்கியாதிபதி உங்கள் ராசியில் அமர்கிறார். அடுத்து திங்கட்கிழமை 5/2/2024 திதி தேய்பிரையில் வரக்கூடிய தசமி திதி மதியம் 1 மணி வரையும், அதன் பின்பு ஏகாதசி திதி வருகிறது. அன்றைய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம், உங்கள் ராசியில் தான் பாக்கியாதிபதி அமர்ந்திருக்கின்றார். அன்று சித்தியோகக்கூடிய நாள். அடுத்து செவ்வாய்க்கிழமை, அதாவது 6/2/2024 அன்றைய தினத்தை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா திதி பகல் 1 மணி வரை ஏகாதசி திதி, அதன் பின்பு துவாதசி திதி. அன்றைய நட்சத்திரம் மூல நட்சத்திரம். யோகமான இருந்தால் உங்களுக்கு என்ன, பாக்கியாதிபதி 2ஆம் இடத்தில் அமர்கிறார், அது ஒரு யோகம் உண்டு. அதனால் அந்த நாள் உங்களுக்கு ஒரு பலமான நாளாகவும் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. மூல நட்சத்திரம் அமிர்த யோகக்கூடிய நாள். அடுத்து புதன்கிழமை அருமையான நாள். ஏன்னா சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் உட்கார்றது ரொம்ப அருமையான நாள். பூர நட்சத்திரம் அன்னைக்கு அன்றைய யோகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா சித்த யோகம் கிடைக்கிறது. திதியை பொறுத்தளவுக்கு அன்று மதியம் அதாவது பகல் 11 மணிக்கு மேலே திரியோதசி திதி ஆரம்பிக்கிறது. அன்றைய தினம் பிரதோஷம், அதாவது புதன்கிழமை அன்னைக்கு பிரதோஷம். அடுத்து வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த வாரத்தில் சுப முகூர்த்த நாள் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரே ஒரு நாள் தான் இருக்குது. வியாழக்கிழமை அன்னைக்கு 8/2/2024 திதி பகல் 10 மணிக்கு மேலேயே சதுர்த்த சித்தி ஆரம்பிக்கிறது. இன்றைக்கி நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம், சித்தியோகக்கூடிய நாள், சுபமுகூர்த்த நாளாக அமைகிறது. அடுத்து வெள்ளிக்கிழமை இந்த வாரத்திலே மிக மிக முக்கியமான நாள், இந்த மாதத்திலே முக்கியமான நாள் 9/2/2024 அன்றைய திதி அமாவாசை திதி. அது சாதாரண அமாவாசை இல்லை, தை மாதத்தில் அமாவாசை, தை அமாவாசை. நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம். அன்று முழுவதும் மரண யோகம். அன்று முன்னோர்களை வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அந்த வெள்ளிக்கிழமைக்கு அமையுது. அடுத்து இந்த வாரத்தின் கடைசி நாள் சனிக்கிழமைக்கு, அதாவது 10/2/2024 அன்று திதியை பொறுத்தளவுக்கு வளர்பிறையில் வரக்கூடிய பிரதமை திதி, நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய நாள். விருச்சிக அன்பர்களே, இதான் இந்த வாரத்துக்கு திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிர பகவான் அமர்ந்திருக்க காரணத்தினால இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு பணப்பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். இது ஒரு நல்ல அருமையான விஷயம். லாபாதிபதி ப்ளஸ் ஜீவனாதிபதியோடு சேர்ந்து உங்கள் ராசிநாதன் அமர்ந்திருக்கிறது இன்னும் பலமான பொருளாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்குற அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த வாரம் உங்களுக்கு சர்க்குலேஷன் மணி அப்படின்னு சொல்லுவாங்க, ஃப்ளோட்டிங் மணி மாதிரி வந்து போகக்கூடிய அளவுக்கு பணம் நிறைய கிடைக்கும். வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளும், நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் உங்களுக்கு ஆதாயமும், அவர்களால் சிறு சிறு விரயமும் கூட கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உண்டு. அதே மாதிரி இந்த வாரத்தில் சுப செய்திகளும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் உங்களுக்கு அருமையான வாரம், அற்புதமான வாரம், லாபத்தோடு கூடிய வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. எதிர்பாராத அல்லது எதிர்பார்த்த பல கூட்டு தொழில், நண்பர்களுடைய உதவி,
அல்லது தொழில் முன்னேற்றம் இவைகளெல்லாம் இந்த வாரத்தில் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு, பயன்படுத்திக்கங்க. அடுத்து உத்தியோகஸ்தர்களுக்கு அருமையான வாரம், சூப்பரான வாரம். ஏன்னா முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்தக்கூடிய சூரியனும் செவ்வாயும் உங்களுக்கு இன்னும் முயற்சியோடு அதிகமான லாபத்தையும் தர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் நீங்கள் எதிர்பார்த்த பணி மாறுதல்கள் அல்லது ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அல்லது இன்னும் முன்னேறக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் இந்த வாரத்தில் உத்தியோகஸ்தர்களுக்கும் நிச்சயமாக கிடைக்கும். அடுத்து முக்கியமான விஷயம் மாணவர்களுக்கு. மாணவ செல்வங்களே, உங்களுக்கு இந்த வாரம் அருமையான வாரமாக அமைய காத்திருக்கிறது, பயன்படுத்திங்க. ஆசிரியர் மாணவர் உறவு நட்பு ரீதியாக நன்றாக இருக்கும். அதே போல் உங்களுடைய சக நண்பர்களால் உங்களுக்கு லாபமும் உண்டு, அதே நேரத்தில் சிறு சிறு தொல்லைகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருந்துங்க, அது உங்களுக்கு போதும் உங்களுக்கு. அடுத்து சுப செய்தியை பொறுத்தளவுக்கு இந்த வாரத்தில் ஒரே ஒரு நாள் வியாழக்கிழமை மட்டும்தான் சுபமான நாளாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் இந்த வாரத்தில் வியாழக்கிழமை மட்டும் சுப செய்தியை பேசிக்கலாம். அதுவும் இறுதி செய்வது அடுத்த வாரத்தில் வச்சுங்க, அது யோகத்தை கொடுக்கும். அடுத்து பெண்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதி குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருக்கனால உங்களுக்கு குடும்ப ரீதியாக பல்கி பெருகக்கூடிய அளவுக்கு யோகங்கள் உண்டு. அதாவது கணவன் மனைவி உறவு சிறந்து விளங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி திருமணமாகாத கன்னி பெண்களுக்கு சுப செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. மங்களத்தை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கு, அதாவது வீடு வண்டி வாகனம் யோக சேர்க்கைகளை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கும், புத்திரபாக்கியத்தை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கும் சுப செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு அவ்வளோ அருமையான அற்புதமான வாரமாக அமையும். தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு, அதுவும் கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு இன்னும் அதிகப்படியான லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. கூட்டு தொழில் இன்னும் பலன் கொடுக்கும். நண்பர்கள் அல்லது உறவினர்கள் யாராவது உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கான வாய்ப்பும் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு யோகங்கள் உண்டு. உத்தியோகம் செய்யக்கூடிய பெண்களுக்கும் ஒரு நல்ல மகிழ்ச்சிகரமான செய்திகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு. பொதுவாக இந்த வாரத்தில் சுற்றுலா செல்வதற்கோ அல்லது குழந்தைகளோடு வெளியே செல்வதற்கோ அதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் கூடுமானவரை அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நண்பர்களே, விஜயசா நண்பர்களே, உங்களுக்கு இந்த வாரத்தில் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஏகாதசி திதி வருகிறது, பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள். புதன்கிழமை அன்னைக்கு பிரதோஷம் வருகிறது, அன்றைய தினம் சிவபெருமானையும் நந்தியம் பெருமானையும் வழிபாடு பண்ணுங்கள். மிகப்பெரிய யோகத்தையும் லாபத்தை அடைவீர்கள். இந்த வாரத்தில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தை அமாவாசை திதி வருகிறது. தை அமாவாசையில் அவரவருடைய இல்லத்திலே இறந்து போன முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்யுங்க. திதி தர்ப்பணம் அல்லது வழிபாடு இவைகள் செய்தீர்களானால், அது பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கறது, அதே மாதிரி முதியவர்களுக்கு தானங்கள் கொடுக்கறது, அது மாதிரி நீங்கள் ஏதாவது உதவிகள் செய்தீர்களானால் உங்களுடைய முன்னோருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இதையெல்லாம் செஞ்சு முன்னோருடைய ஆசீர்வாதத்தையும் யோகத்தையும் லாபத்தையும் நிறைய அடைவதற்கு இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு உதவி செய்யும். ஆனால் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு சுப யோகத்தை அடையக்கூடிய வாரமாக அமைய இனிய நல்வாழ்த்துக்கள்.